2025 வியாழக்கிழமை நமக்காக அன்னதானம் வழங்கியவர்கள் நம்ம பிருந்தாவனத்துடைய அன்னதான அலங்காவல் குழுவினரும் அன்னதான கமிட்டி இணைந்து வந்து இந்த அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அவர்களும் அவரை சார்ந்தவர்கள் வாழ்க்கை எல்லா வளம்பர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ண நாள் கிடைக்கும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்று மாலை 6:30க்கு இன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா. எல்லா குருவையும் நம்ம வணங்கணும். அதனால் குரு பூர்ணிமா இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள், அது ரொம்ப இதான நாள். அதனால் இன்றைக்கி வந்து மாலை 6:30க்கு வந்து சத்யநாராயண பூஜை நடக்கிறதுக்கு. சத்யநாராயண பூஜை இங்கே வந்துட்டுக்குன்னு தெரியும், அவ்வளோ சிறப்பாக நடந்துட்டுருக்குங்கிறது தெரியும். அந்த விதத்தில் இன்றைக்கும் வந்து சத்யநாராயண பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு. அந்த சத்யநாராயண பூஜையிலையும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணுங்கிறது நேரம் தெரிவிச்சுக்கிறேன். அடுக்காச்சார்னு சொல்லுவாங்க. டீக்கா அப்படின்னா விளக்க உரை. எல்லா எப்பேற்பட்ட கிரந்தத்துக்கும் அவர் வந்து அவரால் விளக்கம் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. விளக்கம் எதாக இருந்தாலும் விளக்குவார். அதனால் அவர்கள் டீக்காச்சார்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் வந்து ஜெயதீர்த்தன். அவருடைய ஆராதனை வந்து இவர் குரு. அவருடைய ஆராதனை வந்து வர செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு வந்து ஆரம்பமாக இருக்குது. அபிஷேகத்தோட காலையில் நிர்மாலயம் முடிஞ்சு 9 மணிக்கு அபிஷேகம். அதை தொடர்ந்து தீபாராதனையும் அன்னதானம் நடக்கிறதுக்கு. அன்னதானத்தில் வந்து இந்த மாதத்துலேருந்தே ஒன்று என்ன இன்னொன்று சொல்லணும் உங்கள்கிட்ட. சாத்தூர் மாத விருத்தம்னு சொல்லி நம்ம வருடம் 4 மாதங்கள் கடைபிடிப்போம். சாத்தூர் அப்படின்னா 4. முதல் மாதம் வந்து காய்கறிகள் வந்து சமையல்லையோ அவர் அத்தோ இருக்காது. தேங்காய் உடைக்கிறதோ எதுவும் இருக்காது. மாம்பழம் மட்டுமே தான் நைவேத்தியம். ஒரே ஒரு விதை இருக்கக்கூடிய மட்டும்தான் வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். அதை இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த மாதம் இருக்கும். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தயிர் இருக்காது. ராகவேந்திர சுவாமியோட 6ஆம் டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ண மாட்டேன். அதான் தயிர் இருக்காது. அதை தொடர்ந்து பால் ஷீரா விரதம்னு சொல்லுவோம். ஷீரானா பால் விரதம் இருக்காது. பால் அபிஷேகம் பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து பருப்பு ஸ்பெஷலில் விரதம்னு சொல்லி பருப்பு இருக்காது சமையலில். இந்த 4 மாதங்களில் வந்து வருடம் நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோம். அது வந்து இந்த வியாழக்கிழமையிலேருந்து சாத்துர் மாத விரதம் ஆரம்பம். இளநீ கூட இந்த தடவை இருக்காது. அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லையா, அதனால் இளநீ கூட அபிஷேகம் பண்ண மாட்டோம். அதனால் பால் வாங்கிட்டு வாங்க, தயிர் வாங்கிட்டு வரலாம். மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா முந்தின நாளாக கொடுக்கணும். மாவை வந்து நம்ம தீவனத்திற்காக பிருந்தாவன பசுக்களுக்கு புண்ணாக்கு 30 கிலோ ரூபாய் 1770 மதிப்புள்ள புண்ணாக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் திரு ராமநாதன் தீவனத்துக்காக ரூபாய் 100. திரு லலிதா மாமி வந்து தீவனத்துக்காக ரூபாய் 300 கொடுத்துருக்காங்க. திரு விக்னேஷ்குமார் அவங்க வந்து அன்னதான நன்கொடை வந்து 501 கொடுத்துருக்காங்க. செல்வி ஹரிதா அவங்க வந்து தீவனத்துக்காக 100 கொடுத்துருக்காங்க. லோகநாதன் செண்பகம் தீவனத்துக்காக 100. கார்த்தி தீவனத்துக்காக 100. இந்த உயர்ந்தால் அனைவருமே வாழ்க்கையில் எல்லா வளம்பர அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நம்ம இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அவங்களுக்காக நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியம் பெற சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.